ஹலோ மேம், Yes, ma'am. கும்பகோணத்துலேருந்து வரீங்க. ஸோ இன்னைக்கு வந்து எத்தனாவது செஷன் மேம் ஆக்சி ப்ளஸில்? 6 or 7 session, ma'am. ஆமாம். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் இங்கே வந்ததுலேருந்து நீங்கள் இன்னைக்கு ஒரு குட் நியூஸ் ஷேர் பண்ணீங்க, அதை நான் மக்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஸோ என்னென்னா வெயிட் லாஸ். Yes. ஸோ வித்தவுட் எனி டயட், வித்தவுட் எனி ஒர்க் அவுட் அண்ட் ரிஸ்பெக்டிவ் ஆஃப் தட் பாப்பா வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருந்தபோது கூட ஒரு ஹெல்தி வெயிட் லாஸ் அப்படிங்கிற மாதிரி இது நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எப்படி மேம் ஃபீல் பண்ணுறீங்க வந்ததுக்கப்புறம்? என்ன மாதிரி? ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்குங்க மேம், உங்களுக்கு கிரேட்ஃபுல் டு யூ. ரொம்ப ஸ்டார்டிங்ல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, வெயிட் கெயின், அதனால ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனது, எல்லாமே அதிகமா இருந்தது. என்ன பார்க்கறதுக்காக மட்டுமே வந்தேன்னு சொன்னீங்க. கண்டிப்பா உங்களுக்காக மட்டும் தான் வந்தேன். ஆமா, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சதுனால தான் நெக்ஸ்ட் டைம் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் உண்மையா என்னன்னா, நான் வந்து உங்களை வந்து இல்ல மேம் இந்த ப்ராப்ளம்க்கு தான் நான் சொல்யூஷன் கொடுக்க முடியும், நீங்க டாக்டர் சிபியை போய் பாருங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சேனலைஸ் பண்ணி கொடுத்தேன். ஸ்பைனும் சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சாரியா மீட் பண்ணி அவங்க செஷனும் எடுத்துட்டீங்க. அதுவும் இதுவும் கம்பைன் பண்ணி கும்பகோணத்துல இருந்து வரும்போது 2 ட்ரீட்மெண்ட்டும் கம்பைன் பண்ணி எடுத்துப்பீங்க. ஸோ நீங்க அங்கிருந்து இங்க வரது ஒர்த்துன்னு ஃபீல் பண்றீங்க? கம்ப்ளீட்லி மேம், கம்ப்ளீட்லி. ஏன்னா நீங்க இன்னொரு கிளைண்ட் வேற கூட்டு வந்திருக்கீங்க உங்க ஃபேமிலியில, உங்களோட சிஸ்டர்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் இப்ப நல்லா இருக்கு, நான் நல்லா ஆயிட்டேன், என் குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லாரும் நல்லா ஆகணும். ஃபஹிமா வச்சு இந்த டாக்டர் வச்சுதான் நான் சொன்னதே அவங்கள்ட்ட, எடுத்துக்கோ ட்ரீட்மெண்ட், இதுல கண்டிப்பா உனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வெரி குட் மேம். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க வந்து வரீங்க, வந்துட்டு லாஸ்ட் ஒரு ஃபியூ செஷன்ஸ்லாம் வந்து வரீங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, திரும்பி ஊருக்கு கிளம்புறீங்க, அப்படிதானே மேம் நம்மளோட செஷன்ஸ்? எதுவுமே தங்கி இருந்து எடுக்கிற மாதிரி இல்லை. ஏன் நான் அப்படி கேட்டேன்னா, நிறைய பேர் இந்த வெளியூர்ல இருந்து வரவங்க எல்லாம் என்ன கேட்கறாங்கன்னா, இங்க தங்குறதுக்கு வசதி இருக்கா, தங்கி இருந்து எடுக்கணுமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு தேவையே இல்லைன்னு தான் நானே சொல்லுவேன். கண்டிப்பா மோஸ்ட் ஆஃப் த ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து இங்கே வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு கிளம்புற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுலேயும் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் கொடுத்தது எனக்கு ஸோ ஹாப்பி. டோட்டலி வந்து 5 kg வெயிட் லாஸ் தானே மேம்? 5 kg வெயிட் லாஸ், ஹெல்தி வெயிட் லாஸ். ஸோ அது வெரி ஷாக்கிங். ஷாக்கிங். ஓகே மேம், பிகாஸ் நான் ஷாக்கிங் சொல்ல மாட்டேன். திஸ் வீடியோ இஸ் டெடிகேட்டட் டு யுவர் மதர், பிகாஸ் எடுத்துட்டு வந்து உங்க வாயில ஊட்டி விடுற மதர் அவங்க. ஸோ ஐம் கிரேட்ஃபுல், யூ ஹாவ் டு பி கிரேட்ஃபுல் ஃபார் யுவர் மதர். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் படிக்கும்போது பிரெயின் ஹெவியாக ஒர்க் ஆகும். அப்படி ஆகும்போது நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் பண்ணுவோம். இட்ஸ் அ விஷியஸ் சைக்கிள். அந்த டைமில் கூட உங்களுக்கு இந்த வெயிட் லாஸ் ஆயிருக்கு அப்படின்னா, தட்ஸ் அ சைன் it's a right treatment and you did the right decisionங்கிறதுக்கான it's working. அதான் it's working. கரெக்டாக சொல்கிறாங்க பாருங்க. அதே மாதிரி இன்னொரு சின்ன விஷயம் நெக்ஸ்ட் டைம் நான் கேட்பேன், இது வந்து மக்களுக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன், மொபைல் டூம் ஸ்க்ரோலிங் பண்ணக்கூடாது, ரீல்ஸ் அதிகமாக பார்க்கக்கூடாது. ஏன்னா that is like indirectly will make us dependent on the ஒரு சோஷியல் மீடியா, ஒரு ப்ளஷருக்காக நம்ம அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். 9 to 10 அப்படிங்கிற 9 to 11ங்கிறது அந்த லிவர் அண்ட் கால் பிளாடர் வந்து டீடாக்ஸ் ஆகிற டைம். அந்த டைமில் வந்து நம்ம ப்ளூ லைட் எக்ஸ்போஷர் அதிகமாக கொடுக்கும்போது நம்ம பாடி வந்து ஹீல் ஆகாது. ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம பாடி வந்து ஸ்லீப்புக்கு ரெடி பண்ணணும், அமைதியாக இருக்கணும், மெடிடேட் பண்ணணும், ஒரு ஷவர் எடுக்கிறது, ஒரு லைட் ஃப்ரூட் சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து நம்ம கட்டையும் லிவரையும் காம் டவுன் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் இதை ஃபாலோ பண்ணுறீங்க, ஓகே? நம்ம வீட்டுக்கு கேட்பேன், சரியா? ஸோ என்னோட விஷஸ் கூட சீக்கிரம் நீங்கள் வந்து ஒரு மெடிசன் ஃபீல்டில் என்ட்ரி ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன். தட்ஸ் மை என்னோட விஷஸ் அண்ட் ப்ரேயர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் உங்கள் ஹெல்த்தில் வந்து ஒரு 3 விஷயம் அப்டேட் இருக்குன்னா, அதில் டாப் 3 என்ன சொல்வீங்க மேம்? வெயிட் லாஸ், ஆங்கர் இஷ்யூஸ் கோவம் கம்மியாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸோட லெவல், அதுதான் ஸ்ட்ரெஸ் லெவல். ஆமாம், ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்கர் கனெக்டடு. இன்னொன்று, அவங்க வந்து ஸ்வீட் நிறைய சாப்பிடுவாங்க, ஜங்க் கிரேவிங் இருந்ததா முன்னாடி? ஆமாம், ரொம்ப ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஹெவியாக இருக்கும் ஜங்க் கிரேவிங். அதெல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு மேம் எல்லாம். இது வந்து ஃபிசிக்கலி நான் எக்ஸாமின் பண்ணல, பார்த்தேன். கையில் எல்லா நெகத்துலேயும் வந்து ஒயிட் ஸ்பாட்ஸ். இன்னைக்கு பார்க்குறேன் அந்த ஒயிட் ஸ்பாட்ஸ் இல்லை. தட்ஸ் அ சைன் யுவர் கட் இஸ் ஹீலிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான சைன். அது நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி எல்லாமே கரெக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ ஹாப்பி ஃபார் த ரிசல்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஃபைனலி ஆக்சி ப்ளஸ் இன் 1 வேர்ட்னு நீங்கள் என்ன சொல்வீங்க மேம்? சேஞ்ச் இன் லைஃப். சரி, சீக்கிரம் நான் வந்து உங்களோட டாக்டரா மீட் பண்ணணும். ஐ விஷ் அண்ட் மேனிஃபெஸ்ட் அண்ட் பிளஸ் டு யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். நான் தான் தேங்க்யூ சொல்லணும். உங்களுக்கு இல்லை, அவ்வளோ தூரத்துல இருந்து நம்பிக்கையாக கூட்டு வரீங்களே. எந்த பேரண்ட்டும் இந்த காலத்தில் வந்து ஸ்டெப் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் இனிஷியேஷன் எடுக்கிறதுக்கு யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் எடுத்தா ரிசல்ட் வருமானு ஒரு பயம் வரும். அப்புறம் இன்னொன்று என்னன்னா, நீங்கள் ஃபீமேலாக தனியாக கிளம்பி வரீங்க. நான் வந்து உங்களுக்கு அதான் டெடிகேட்டட் டு யூன்னு சொல்லிட்டேன் நான். தேங்க்யூ.